வீட்டிலேயே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பன்னீரை நல்லா எடுத்துக்கிறேன். அது குட்டி குட்டியாக க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ பெருசாகவோ சின்னதாகவோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். இது நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு மீதி எண்ணெயை எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து பூண்டை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு வதக்கணும், அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட், 3 பீன்ஸ் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து கேரட் பீன்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு க்ரீன் கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ், முட்டைக்கோஸ் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகாவையும் முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு தேவையான அளவுக்கு நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குது, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷாப்லேயே கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ் மசாலா. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த ஸ்பூனாலேயே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக அந்த ரைஸில் எல்லா மசாலாவும் கோட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.